மக்களும் நல்லா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியால நான் என்ன பண்றேன்னா ஃபார்ம் ஆயில் வந்து ரேஷன் ஷாப்ல கொடுப்பேன், அதாவது மக்களுக்காக. இதே பாம் ஆயில் இல்லாம சூரியகாந்தி எண்ணெயா சன்ஃபிளவர் ஆயில் சொல்லுவீங்க, இந்த ஆட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில நான் இன்னும் ரேட்டுக்கு வந்து முதலாளி விற்பாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், முதலாளி சன்ஃபிளவர் ஆயிலே விற்பாரு, அதே சமயத்துல ரேஷன் ஷாப்ல பாம் ஆயிலும் கிடைக்கும் கம்மி விலையில. இன்னும் காமெடி பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல பருப்பு கம்மி விலைக்கு கிடைக்கும், இதே பருப்பு கடையில தரமான பருப்பு சொல்லி அதிக ரேட்டுக்கு கிடைக்கும். அப்ப இங்க மிக்ஸ்ட் எக்கனாமி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. எனக்கு லாபமும் இருக்குது, முதலாளியும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். அதனாலதான் நம்ம இதுல ரேஷன் ஷாப்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ நம்மளோட இந்தியால எப்ப ரேஷன் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாங்க யாராவது சொல்ல முடியுமா? எந்த வருஷத்துல இருந்து? சும்மா ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் இதெல்லாம் வராது. பகுத்தறியக்கூடிய ரேஷன் ஷாப் 1976. அப்ப அவ்வளவு நாள் ஆயிடுச்சா? இல்ல மேம், இல்ல. ஓகே மேம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேம். நம்ம ஆரம்ப காலத்துல சாப்பாடு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேம். நம்ம பஞ்சம் நிறைய நடந்துச்சு மேம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நிறைய கஷ்டப்பட்டு தான் மேல வந்த நாடு. இப்போ டாப்ல இருக்கோம். நாம 1947லயே வந்து ரேஷன் ஷாப் கொண்டு வந்துட்டேன் மேம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தோம். சோ அப்பவே கொண்டு வந்துட்டோம், தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். சரி நம்ம வரலாம் வாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமி பொறுத்தவரை இங்க பிரைவேட்டும் நல்லா இருக்கணும், பப்ளிக் செக்டரும் நல்லா இருக்கணும், சோ பிரைவேட் செக்டரும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்னா மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்றோம். சரியா? மிக்ஸ்ட் எக்கனாமினா புரியுதா? அப்ப சோசியலிஸ்ட் எக்கனாமில மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில முதலாளி மட்டும் தான் நல்லா இருப்பான், மிக்ஸ்ட் எக்கனாமில முதலாளியும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். சரியா? சோ இதுதான் எக்கனாமிக்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ அடுத்து எக்கனாமில இன்னொரு முக்கியமான விஷயம். சோ ஒரு எக்கனாமி இருக்குன்னா எக்கனாமிக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ப்ரொடக்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எளிமையா இது வந்து சமச்சீர்ல இருக்கும், ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ ஃபார்ம் யூட்டிலிட்டி என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார்ம் யூட்டிலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் ஒரு மரத்தை தடியா வெட்டி வித்தேன்னா எனக்கு ரேட்டு கம்மியா போகும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களே இருக்கீங்க, உங்க வீட்டுல மரத்தை விற்கிறீங்க, மரம் இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி விற்கிறாங்க. அவன் மரத்தை கொடுக்குறீங்க, இந்த மரத்தை ஒரு 5 ரூபாய்க்கு வச்சுக்கலாமா? இதே மரத்தை நான் தடியா வித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். இதே தடிய நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூழ்மமா மாத்தி பேப்பரா மாத்திடுறேன். இப்ப பேப்பரா மாத்தும் போது இதே தடியை நான் 50 ரூபாய்க்கு விற்க முடியுது. உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குன்னு எக்கனாமில? எக்கனாமி சிம்பிள் லாஜிக்னு எக்கனாமி பொறுத்தவரை. நான் இதை இப்படியே கொடுத்துருந்தா எனக்கு ரேட்டு கம்மி, நான் கொஞ்சம் டிசைனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சோ இதோட ஃபார்ம் அப்படியே சேஞ்ச் பண்றேன், எனக்கு எக்கனாமி ரேட் அதிகம். புரியுதா? சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். சோ ஒரு பொருளை எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்க மகேஷ்ட வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்சமா கோல பவுடரை கொடுத்து ஒரு 2 கிலோ கோல பவுடர் கொடுத்து மகேஷ் இந்த கோல பவுடரை வித்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து சொல்றீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு சொல்றீங்க. மகேஷ் என்ன தெரியுமா பண்ணுவான்? கோல பவுடர் குட்டி குட்டி டப்பால பாக்கெட்ல போட்டுருவான், போட்டு 100 ரூபாய்க்கு ரெடி பண்ணிடுவான். 50 ரூபாய்க்கு சொன்னதை ரெடி பண்ணி நான் மொத்தமா கொடுத்தாதானே என்கிட்ட எல்லாரும் கம்மியா வாங்குவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ என்கிட்ட 100 பாக்கெட் இருக்குது, ஒரு பாக்கெட் 1 ரூபாய் தான் சொல்லுவேன். யாருமே வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. வெறும் 1 ரூபாயா வாங்கிக்கலாம். நீங்க 50 ரூபாய்க்கு தான் விற்க சொன்னீங்க, எனக்கு இதுல 50 ரூபாய் லாபம். நான் ஒருவேளை 50 ரூபாய் லாபத்தை எடுக்க முடியாம எனக்கு பேப்பர் எல்லாம் போட்டதுனால எனக்கு ஒரு 25 ரூபாய் போனா கூட எனக்கு 25 ரூபாய் லாபம். நீங்க எக்கனாமியை புரிஞ்சுக்கணும் நல்லாவே. சோ என்ன சொல்றேன் அப்படின்னா தன்னோட ஃபார்மை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்க, சோ தன்னோட டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ரேட் அதிகமாகுது. சோ இதுதான் எக்கனாமியோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இது வெறும் லெசனா மட்டும் இல்லாம லைஃபுக்கும் எடுத்துக்கலாம். நீங்க எக்கனாமில இறங்க போறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாருங்க. சோ என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். புரியலாம் உடனே அன்மியூட் பண்ணி கேட்கலாம். பிளேஸ் யூட்டிலிட்டினா இப்ப எங்க ஊர்ல வந்து நாங்க நல்லா அரிசி தான் விளைவிப்போம். எல்லாருமே இந்த அரிசியை வந்து நாங்க கடையில போய் வாங்க மாட்டோம். அப்புறம் எங்களுக்கு தேவையான நாங்களே விளைவிச்சுப்போம், நாங்களே சாப்பிட்டுப்போம். அதுவே என் ஊர்ல நான் இப்ப வந்து என் ஊர்ல சிவன் சார் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சாருக்கு போயிட்டு நான் வந்து சார் அரிசி நம்ம வீட்டுல இருக்கு வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டா சார் சொல்லுவாரு மகேஷ் ப்ரோ எவ்வளவு ரூபான்னு கேட்பாரு. சார் ஒரு 50 ரூபா கிலோ வாங்கிக்கோங்களேன். 50 ரூபாலாம் தர முடியாது, 30 ரூபானா ஓகேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் எங்க ஊருக்காரு. அப்ப 30 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா சார் உடனே சொல்லுவாரு 30 ரூபாய்க்கு எல்லாம் வாங்க முடியாது மகேஷ், 30 இல்ல 25னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிம்பாரு. இதே அரிசியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே தூக்கி சென்னைக்கு வந்துடுறேன். சென்னையில நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறேன். உங்களுக்கு நான் எவ்வளவுக்கு தர போறேன் அப்படின்னா சிவன் சார்ட்ட நான் 30 ரூபாய்க்கு பேசியிருந்தேன், உங்களுக்கு நான் 60 ரூபாய்க்கு தர தயாரா இருக்கேன். டபுள் ரேட். நீங்க வாங்க தயாரா இருப்பீங்க. பிகாஸ் இது இங்க கிடைக்குது, அங்க கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், கிடைக்கலன்னு அங்க கிடைக்க சார் சொல்லிடக்கூடாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப தன்னோட பிளேஸ வந்து சேஞ்ச் பண்ணும்போது எக்கனாமி ஒரு ரோல் பிளே பண்ணுது பாருங்க, இதை பிளேஸ் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். அதுவே டைம் யூட்டிலிட்டினா
நம்ம வெங்காயம் எப்படி வாழ்ந்துச்சு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது நான் பதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். யார்கிட்டயுமே வெங்காயம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணி விட்டேன். யார்கிட்டயுமே இல்ல, என்ட்ட மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் வைக்கதான் ரேட்டு. எக்ஸாம்பிளுக்கு தங்கம். இப்ப அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ₹1000 இருந்துச்சு. இன்னைக்கு ஐ திங்க் 10,000 நினைக்கிறேன்ல தங்கத்தோட ரேட்டு கிராம். 11,000க்கு மேல போயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். எஸ், இதுதான் டைம் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். என்ன காரணத்துக்காக தங்கத்தோட விலை ஏறிச்சுன்னா உங்க கையில எல்லாம் பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க நானும் எல்லார் கையிலயும். அதாவது நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா நீங்க எனக்கு மினிமமா ₹20,000 தரலாம், நான் செய்ய மாட்டேன். இதே மகேஷ்க்கு இதுக்கு முன்னால நீங்க வெறும் ₹8,000 கொடுத்தா வேலை செய்வான். ஆனா இப்போ மினிமம் சார்ஜ் ₹20 கொடுங்க, 20,000 கொடுக்கலாம், நான் செய்ய மாட்டேன். அப்போ மக்கள் கையில பணம் புழங்குது, அப்ப தேவை அதிகரிக்குது. இந்த டைம்ல ஒரு பொருளை ஓபன் பண்ணி விட்டா வாங்க தயாரா இருக்கான். எல்லார் கையிலயும் பணம் இருக்குது. இததான் டைம் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். சோ இங்க இருக்க எக்ஸாம்பிள் படி சொல்லணும்னா இந்த ரெயின் கோட் எல்லாம் இப்போ சேல் பண்ணாதான் உண்டு. இதுவே நீங்க வெயில் காலத்துல சேல் பண்ணீங்கன்னா நீ பேரம் பேசுவ, ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீயா தருவியா, இல்ல அப்படின்னா இந்த ரெயின் கோட்டு ₹1000 சொல்றான், ₹1000 ஒருத்தே கிடையாது சொல்லுவீங்க. ஆனா இப்போ அன்னைக்கு ₹500 வித்தது இன்னைக்கு மழை அடிச்சிட்டு குளிர் அடிச்சிட்டு இருக்கு, ₹2,500 சொல்லுவான். ஓகே, வாங்கிதான் ஆகணும். ஆஃபர் கேட்க மாட்டீங்க. ஆனா அந்த டைம்ல வித்தா ஆஃபர் கேட்பீங்க. இதை டைம் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். ஸோ எக்கனாமி ப்ரொடக்ஷன்ல 3 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு சொல்லுது. ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அண்ட் டைம் யூட்டிலிட்டின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு சொல்லுது. சரியா? ஸோ ப்ரொடக்ஷன்ல டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல அது எப்படிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி. ஸோ பிரைமரி அப்படின்னா அடிப்படையா எனக்கு இந்த பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை நாம என்ன சொல்றோம்னா பிரைமரின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீன் இருக்கு அப்படின்னா அதை யாரும் விளைவிக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க விவசாயத்துல பயிர் போடுறீங்கன்னா இது ஒரு பிரைமரி, அடிப்படையா கிடைக்கக்கூடியது. ஒரு நிலம் ஒரு பிரைமரி, அதுல இருந்து வரக்கூடிய பயிர் பிரைமரி. அதே இந்த பருத்தி வச்சுக்கலாம். பருத்தி நல்ல எக்ஸாம்பிள். ஒரு பருத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாமா? சோ ஒரு பருத்தி இருக்குது. இந்த பருத்தியை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது பிரைமரி, எனக்கு அடிப்படையா நான் விவசாயத்துல எடுத்தது. இந்த பருத்தியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்டரி செக்டர் சொல்லக்கூடிய தொழிற்சாலைக்கு அனுப்புறேன். அங்க போய் இது என்னவா மாறிடுனா நூலா மாறிடுது. சோ இந்த நூல் அடுத்து என்ன ஆகுதுன்னா துணியா மாறும். இந்த துணி என்னவா மாறும் அப்படின்னா துணியா மாறும். இந்த துணி என்னவா மாறும்னா ஸ்டிச் பண்ணி ஒரு ஷர்ட்டா மாறும். சரி, எழுத முடியலையே. ஷர்ட்டா மாறும். இந்த ஷர்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் உங்கள்கிட்ட மார்க்கெட்ல சேல் பண்ண போறேன். இதுவே நான் இந்த பருத்தியில இருந்து பருத்தியை மட்டும் எடுத்திருந்தா எத்தனை கிலோனாலும் நீங்க ₹2, ₹5 கிலோக்கு ரேட் வைப்பீங்க. இதே இது நான் இதை நூலா மாத்தி துணியா மாத்தி சட்டையா மாத்தினேன் பாருங்க, இப்ப நான் வைக்கிறதா ரேட்டு ₹500 சொல்லுவேன். இதே நான் வெறும் பருத்தியா கொடுத்ததானே யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்ப நான் ₹500 கொடுக்கும்போது வாங்குவீங்க. சரி நம்ம இங்க விஷயத்துக்கு வருவோம். சோ இங்க இந்த பருத்தி எனக்கு பிரைமரி செக்டர், இந்த நூல் அப்புறம் இந்த துணி இந்த ஷர்ட் எல்லாமே எனக்கு செகண்டரி செக்டர் தான் சொல்லணும். மார்க்கெட்டுக்குள்ள என்னெல்லாம் சுத்துதோ இதை செகண்டரி செக்டர் சொல்றோம். மார்க்கெட்டுக்குள்ள சுத்தக்கூடியது. இதுவே கன்சியூமரா இருக்கக்கூடிய நம்ம கைக்கு வந்துட்டு வைங்க, அதை டெரிட்டரின்னு சொல்றோம். இதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரின்னு சொல்றோம். சரியா? சோ அதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். பிரைமரி செக்டர்னா அடிப்படையா கிடைக்கக்கூடியது. மேல கூட பார்த்தேன். எஸ், இது பிரைமரி. இது மார்க்கெட்டுக்குள்ள போகுது, இது வந்து ஃபேக்டரிக்குள்ள போகுது கூழ்மாமா மாறுறதுக்கு. கூழ்மாமா மாதிரி பேப்பரா வர வரைக்கும் இது வந்து என்னன்னா செகண்டரி தான். பேப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சேல் ஆகுது பாருங்க, இதை நம்ம டெரிட்டரின்னு சொல்றோம். இப்படி 3 டைப் ஆஃப் செக்டர் வந்து நமக்கு இருக்குது. அதான் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிட்டரி. சோ இங்க எக்ஸாம்பிள் நான் தெளிவா கொடுத்துருப்பேன். ஓகேவா? அப்ப எந்த ஒரு பொருளும் மார்க்கெட்டுக்குள்ள ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு ஃபேக்டரியில இருந்து மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் அதை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி சொல்றோம். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு டீ தூள் எடுத்துக்கலாம். முதல்ல காப்பி கொட்டை இருக்குது. காப்பி கொட்டையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒரு பிரைமரி, எனக்கு அடிப்படையா கிடைக்கிது பூமியில இருந்து. சோ இந்த காப்பி கொட்டையை எடுத்துட்டு போயிட்டு நான் தூளா மாத்தி பேக்கெட்ல போட்டு நான் வந்து எங்க கொண்டு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கடையில கொண்டு வைக்கிறேன். இந்த கடையில இருந்து நீங்க கன்சியூம் பண்றீங்கல்ல, கடைசியா கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து யூஸ் ஆகாது. இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெரிட்டரி செக்டர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகேஷ் டீச்சர், நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டீச் பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு, ஓகேவா, நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க இதை இன்னொருக்கா யூஸ் பண்ண முடியாது. நீங்க இதை கேட்டுக்கிட்டு நீங்க தான் சொல்லி கொடுக்க முடியும். சோ இதை என்ன சொல்லலாம்னா டெரிட்டரின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் ஒரு விஷயத்த என்னால கன்சியூம் பண்ண முடியுதோ, நான் எப்பெல்லாம் நுகர்ந்துட்டேனோ, ஐ மீன் கன்சியூம் பண்ணிட்டேனோ, அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகலாம், இதை வந்து நம்ம டெரிட்டரின்னு சொல்லலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ இதான் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படிங்கிறது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது சார். ஓகே, எக்காமே ஒன்லி கான்செப்ட். நீங்க இங்க வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். புரியலாம் உடனே அட்மிட் பண்ணி சொல்லிடணும். ஓகேவா?
ஓகே டன். சோ அடுத்து வந்து என்ன எத பத்தி பேசலாம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பத்தி பேசலாம். சோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது கொஞ்சம் இங்கிலீஷ்